இறைவி போற்றி குருவென ஞானம் கொடுப்பாய் போற்றி ஆறுதல் எமக்கிங்கு அளிப்பாய் போற்றி தீரெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி என்றாய் போற்றி அஞ்சல் என்று அருளும் அன்பே போற்றி தஞ்சம் என்று அவரை சார்வோய் போற்றி ஓதுவோர் அகத்துறை ஒளியே போற்றி ஓங்காரத்து உள்ளொளி இலக்கே போற்றி எல்லா உலகமும் ஆனாய் போற்றி பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி உவப்புற வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி செல்வம் கல்வி புறப்பொருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கு இட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி நலம் எல்லாம் உயிர்க்கும் நல்குக போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி என் அன்புரி விளக்கே போற்றி திருவிளக்கே போற்றி திருவிளக்கே போற்றி திருவிளக்கே போற்றி அருள்மிகு ஸ்ரீ சக்திமாரி அம்பிகரே போற்றி தீபரூபிணி மகாலட்சுமி அம்பிகாரி நமோ நமः நமஸ்தே குங்குமார்ச்சன பூஜாம் சமர்ப்பயாமி. இப்படி குங்குமத்தை கீழே வச்சிடலாங்க. கீழே வச்சுட்டு கையெழுத்து கும்பிட்டு பூ கையில வச்சிருக்க. பூ கையில எடுத்து கையெழுத்து கும்பிட்ட மாதிரி வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்படின்னு திருப்பி சொல்லலாம். கையை கும்பிட்ட மாதிரி வச்சுக்க. சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமः. அற்புத கீர்த்தி வேண்டும், ஆனந்த வாழ்க்கை வேண்டும், நல்பொருள் பொழிய வேண்டும், நலமெல்லாம் பெருக வேண்டும். கற்பக விநாயகர் புத்தாதம் கணிந்து போற்றுவோம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே சிங்கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகந்தற்கு நிலரவளே மாத்தவளே துணை அன்றி மற்றோர் தெய்வம் வந்தித்தது என்கின்ற வாக்கின் வண்ணமாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக எங்கும் எதிலும் நீக்கமர வியாபித்து அருள்பாலித்து வரும் அன்னை ஸ்ரீ சக்திமாரி அம்பிகையின் திருவரு துணையோடும் எங்களுடைய குலதெய்வங்களின் திருவரு துணையோடும் எங்களுடைய குலகுரு மார்களின் குருவரு துணையோடும் தீபலட்சுமி அம்பிகையின் திருவரு துணையோடும் நமது கிராமத்தில் இருந்து அருள்புரிந்து
புரிந்து வரும் அன்னை ஸ்ரீ சக்திமாரி அம்பிகையின் ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஆடி மாத வெள்ளிக்கிழமை நன்னாளிலே குத்துவிளக்கு பூஜையின் நற்பலனாக எங்களுக்கும் எங்களது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் நமது கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் வாழ்நாளிலே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நன்மக்கட்பேரும் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வரி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகிய 16 செல்வங்களும் கிடைக்கப் பெற்று என்றென்றும் ஆரோக்கியத்தை சூரியனும் சுத்தமான கீர்த்தியை சந்திரனும் ஐஸ்வர்யத்தை அங்காரகனும் நல்ல புத்தியை புதனும் நல்ல மதிப்பை பிரகஸ்பதியும் இணையற்றதும் அழகியுமான பேச்சு திறனை சுக்கிர பகவானும் எப்போதும் சந்தோஷத்தை சனி பகவானும் புஜபலம் சத்ரு நிகிரகத்தை ராகு பகவானும் குல அபிவிருத்தியை கேது பகவானும் வழங்கிட வேண்டும் என்றும் நமது கிராமத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கல்வியில் சிறந்து விளங்கிட வேண்டும் என்றும் நடைபெறுகின்ற தேர்விலே 100% தேர்ச்சி பெற்று கல்வி ஞானங்கள் பெருகிடவும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண தடைகள் விலகி விரைவிலே திருமண சுபமங்கல காரியங்கள் நடைபெற வேண்டியும் திருமணம் ஆகிய தம்பதிகளுக்கு மாங்கல்ய பாக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்றும் திருமண நடைபெற்று குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு விரைவிலே அம்பிகையின் திருவரு துணையோடு குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் என்றும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என்றும் நமது கிராமத்திலே விவசாய வியாபார தொழில் வளங்கள் பெருகி ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு ஒன்றி சகலவிதமான ஐஸ்வர்ய நன்மைகளை பெற வேண்டியும் நாங்கள் செய்யும் தீப வழிபாட்டினை ஏற்று எங்களுக்கு தீர்க்க மாங்கல்ய நலமும் எங்கள் புத்திர தோற்றர்களின் வம்ச அபிவிருத்தியும் கல்வியும் செல்வமும் நல்லறிவும் நல்வாழ்வும் தருவதோடு எங்களை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைத்து நலன்களையும் அருளி அனைவருக்கும் இன்புற்று வாழ வேண்டுமாய் அம்பிகையின் சன்னிதானத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அம்பிகையே எங்களுக்கு திருவரு சுருங்கிட வேண்டுமாய் அம்பிகையை வேண்டுகிறோம். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பிரார்த்தனை பண்ணிங்க. நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நிவர்த்தி அடையணும். அனைவருக்கெல்லாம் கல்வி ஞானமானது சிறந்து விளங்க வேண்டும். நடைபெறுகின்ற தேர்வுகளிலே முதல் மதிப்பெண்கள் எடுத்து அனைவரும் நல்லபடியாக வேலை வாய்ப்பை பெற்று
திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும். அனைத்து பெரியவர்களும் தீர்க்க ஆயுளுடன் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று நமது குலதெய்வம் மற்றும்